ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 5 சம்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதனோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், a train was moving at the rate of 54 km/h. When brakes were applied, it came to the rest within a distance of 225 meters. Calculate the retardation produced in the train. ஜூன் 2023 கேட்ட ப்ராப்ளம். ஓகேவா? இது பார்க்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. அதனுடைய ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 54 km/h. ஓகேவா? சடனாக பிரேக் போடுறாங்க, பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது சடனாலாம் ஸ்டாப் ஆகாது, ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ 225 மீட்டர். இப்போ எனக்கு ஸ்டாப் ஆக போகுது, பிரேக் அப்ளை பண்ணுறேன். அப்போ அங்கே ஆக்சலரேஷன் குறையும். ஸோ ஆக்சலரேஷன் குறையிறது தான் இங்கே ரிட்டார்டேஷன். ஸோ இந்த ரிட்டார்டேஷன் தான் கேட்குறாங்க. இனிஷியலாக எனக்கு எவ்வளவு ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டு இருந்தது? 54 km/h. ஓகேவா? பிரேக் அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடி வரைக்கும் 54 km/h. அதுதான் இங்கே இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி என்ன? பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு velocity இருக்காது. ஸோ velocity equal to 0. that is final velocity. ஓகேவா? இப்போ எனக்கு 54 km/h இதை நான் மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை கிலோமீட்டர் அப்படிங்கிறத மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 1000 மல்டிபிள் பண்ணிப்போமா? ஸோ 1000 டிவைடட் பை ஹாரை செகண்டாக நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 ஹாருக்கு 60 மினிட். ஸோ மினிட்டுக்கு ஒரு 60, செகண்டுக்கு ஒரு 60. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே மேலே 5, இங்கே 3 × 6 18. ஸோ அதனால தான் இங்கே 5/18 மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 54 × 5/18 மீட்டர் பர் செகண்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன? 225 மீட்டர். இப்போ நார்மலாக நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும். இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வரும். v² = u² + 2as. ஓகேவா? சரி, இங்கே ஏன் இங்கே மைனஸ் வருது? இது ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷனுங்கிறது வெலாசிட்டிக்கு ஆப்போசிட். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கும்போது அங்கே ஆக்சலரேஷனுக்கும் தான் அகெயின்ஸ்டு. ஸோ ஆக்சலரேஷனுடைய நெகட்டிவ் டேர்ம் தான் ரிட்டார்டேஷன். அதனால தான் இங்கே நான் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு 54. ஸோ அதனால் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 15 வருது. ஓகேவா? இங்கே இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது 15. ஸோ 15 இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதை நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 15 ஸ்கொயர். ஸோ 15 ஸ்கொயருங்கும்போது இங்கே 225 வரும். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ 225. ஓகேவா? ஸோ இந்த 225 இந்த 225 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே 1 டிவைடட் பை 2, a = 1/2, which is 0.5. ஓகேவா? இப்போ இங்கே 225ன்னு வச்சுக்கிறேன். இதுலேயுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 225 டிவைடட் பை 450. 2 225 எவ்வளவு? 10, 4, 5, 2 2s are 4. ஸோ 450. ஓகேவா? ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 1/2ங்கும்போது 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இங்கே நான் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்கொயர் நான் மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? அதை இங்கே சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஆக்சலரேஷன், அதாவது ரிட்டார்டேஷன், இங்கே ரிட்டார்டேஷனுடைய வேல்யூ 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 10 particles are moving at the speed of 2, 3, 4, 5, 5, 6, 6, 7 and 9 மீட்டர் பர் செகண்ட். 10 particles இருக்குது. அதனுடைய ஸ்பீட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ
மீன்னா நம்மளுக்கு தெரியும், 10th படிச்சிருப்போம். மீன்னா ஆவரேஜ். ஸோ டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா? ஆனால் இங்கே மீன் ஸ்கொயர் ஸ்பீட் அப்படிங்கும்போது எல்லா வேல்யூஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது எனக்கு இங்கே வேல்யூஸ் 2 ஸ்கொயரா 4, 3 ஸ்கொயரா 9. ஸோ சிமிலர்லி எனக்கு எல்லா வேல்யூஸையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் என்ன 10. ஸோ 10ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 306 டிவைடட் பை 10னா 30.6. சரி, மீன் ஸ்கொயர் ஸ்பீட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஷின்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட். இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூக்கு ரூட் எடுங்க. ஸோ ரூட் ஆஃப் 30.5, ரூட் ஆஃப் 25னாலே நம்மளுக்கு 5 வருது. ஸோ இது 5 பாயிண்ட் சம்திங் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இந்த வேல்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு கேட்குறாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுனா மோடு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிப்போம்ல, அதே போல் தான். எந்த வேல்யூ அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதானே மோடு. அதே சேம் கான்செப்ட் தான். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட்னா எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? an electron of mass 9.1 into 10 to the power of minus 31 kg revolves around a nucleus in a circular orbit of radius 0.53 Armstrong. Okay, what is the angular momentum of the electron? ஒரு எலக்ட்ரான் அதனுடைய வெயிட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து ரெவால்வ் ஆகுது. அப்படி ரெவால்வ் ஆகும்போது எனக்கு அந்த ஆர்பிட்னுடைய ரேடியஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆங்குலர் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. நான் கொடுத்துருக்கிற டேட்டாவை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான், வெலாசிட்டி. ஓகேவா? சாரி, ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் ஆர்பிட், வெலாசிட்டி. ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா L = I × ஒமேகா. ஓகேவா? ஸோ ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஃபார்முலா என்ன? M × R². ஸோ இந்த வேல்யூவில் இந்த ஈக்குவேஷனில் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மாஸுக்கு வேல்யூ, ரேடியஸ்க்கு வேல்யூ, இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி டிவைடட் பை ரேடியஸ். ஸோ வெலாசிட்டி வேல்யூ என்ன? 2.2 × 10 to the power of 6. ரேடியஸ் என்ன? 0.53 × 10 to the power of -10. இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே நான் வந்து பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், L = ஐனோட வேல்யூ, இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே தூக்கி எழுதியிருக்கேன். ஒமேகானோட வேல்யூ இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 0.53 இருக்குது, இங்கேயும் 0.53 இருக்குது. ஒரு 10 to the power of -10, இன்னொரு 10 to the power of -10 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்னென்ன இருக்குது? 9.1, 0.53, 2.2. ஸோ இந்த பவர் அத்தனையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே 10 to the power of -35 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது அத்தனையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வருது. எத்தனை டிஜிட் தள்ளி இங்கே டெசிமல் இருக்குது? 1, இங்கே 2, ஸோ 3 ஆகுது. இதோட சேர்த்து 4. ஸோ அதனால் நான் 10 to the power of -4ன்னு நீங்கள் ஹோலாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த 10 to the power of -4க்கு இங்கே டெசிமல் வச்சுட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இங்கே நம்ம யூனிட் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது? இப்போ எனக்கு ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா? மாஸ் × ரேடியஸ் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது V / R. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு M × R × V. டைரெக்டாக இந்த வேல்யூஸை வச்சு கூட நீங்கள் இங்கே இந்த ஃபார்முலாவை வச்சு கூட இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதலாம். ஸோ மாஸை நம்ம கேஜினால் மெஷர் பண்ணுவோம். ரேடியஸை மீட்டர் வருமா? வெலாசிட்டிங்கிறது மீட்டர்/செகண்ட். ஸோ கேஜி 2 மீட்டர் இருக்குது, அதனால் மீட்டர் ஸ்கொயர். வெலாசிட்டி சாரி, இங்கே செகண்டு கீழே ஒன்று இருக்குது, ஸோ அதனால் இங்கே %. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் செப்டம்பர் 2022 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம்மும் செப்டம்பர் 2022 தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம போன சம் பார்த்தோம் இல்லையா, ரிட்ராடேஷன்.
அதே சம் தான், அதே ப்ராப்ளம் தான் இங்கே சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக சால்வ் பண்ண ப்ராப்ளம் தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். Calculate the amplitude, angular frequency, time period and initial phase of the simple harmonic oscillation. இதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் இது தான். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு ஆம்ப்ளிடியூட் இதை கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஆம்ப்ளிடியூட், இது வந்து ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபை நாட். ஓகேவா? அது இனிஷியல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸ்லேயோ வந்து வராது, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 0.3 யூனிட். ஆம்ப்ளிடியூடுக்கு உங்களுக்கு யூனிட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் ஆம்ப்ளிடியூடுங்கிறது 0.3. நெக்ஸ்ட்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. ஓகேவா? இங்கே சிக்னலை பற்றி வந்து படிக்கிறதுனால எனக்கு ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? சரி, ஒமேகா இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 40 பை ரேடியன் பர் செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஒமேகா டிவைடட் பை 2π. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஒமேகானோட வேல்யூ என்ன? 40 பை டிவைடட் பை 2π. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃப்ரீக்வன்சிங்கிறது 20 ஹர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சியை ஹர்ட்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் அப்படிங்கிறது 1/, ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ 1/20னா 0.05 செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இனிஷியல் ஃபேஸு, இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இனிஷியல் ஃபேஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ 1.1 ரேடியன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். இது மார்ச் 2020 வந்து கேட்டிருக்காங்க. A force of 4i vector minus 3j vector plus 5k vector Newton is applied at a point whose position vector, இது position vector. ஓகேவா? So 7i vector plus 4j vector minus 2k vector meter. Find the torque. டார்க்குனுடைய ஃபார்முலா தெரியும், ஆர் வெக்டார் இன்ட்டு எஃப் வெக்டார். ஆர் வெக்டாருங்கிறது பொசிஷன் வெக்டார் வேல்யூ, ஃபோர்ஸுங்கிறது அவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதை ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், இங்கே வேல்யூஸ் வந்து அப்படியே எடுத்து எழுதி சிம்பிளிஃபிகேஷன். நார்மலாக கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு போடுறதுக்கு தெரியும். ஸோ ஐ வெக்டார் அப்படிங்கும்போது ஐ வெக்டார் இருக்கக்கூடிய ரோவையும் மறைச்சிக்கிட்டு காலத்தையும் மறைச்சிக்கிட்டு 4 5s are 20 மைனஸ் 3 2s are 6. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நார்மலாக நடுவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ அந்த மைனஸ் தான் இது. மைனஸ் ஜே வெக்டார் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க. ஸோ 7 5s are 35 மைனஸ் 4 2s are 8. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் கே வெக்டார் இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைச்சிக்கோங்க. 7 3s are 21 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஜென்ரலாக வரக்கூடிய மைனஸ் இது. 4 4s are 16. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டார்க்குனுடைய வேல்யூ கிடைச்சிரும். இதோட 3 மார்க்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் இருந்த ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாலே ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முடியும். இது இல்லாமல் நாம் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.